இப்போ பாருங்க இவனை. ஆறு அழகு தங்கம் இது, மூக்கழகும் வாயழகும் நாக்கழகும், மூக்கழகும் வாயழகும் நாக்கழகும். வந்துருச்சு. ஜெஷினோட ஒரே சிரிப்பு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இவனோட நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே இன் மை லைஃப். இன்றைக்கி ஒரு நாள் ஆமாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாருக்கூடையும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணியாச்சு. இதை விட்டு அடுத்து 10 நாள் ஆயிரும். வந்து குஞ்சானுக்கு வந்து மட்டன் எடுத்து வந்தாச்சு இன்னைக்கு. ஜெஸ்வினுக்கு சூப் ரெடி ஆயிட்டு, இட்லியை ஊற்றி சாப்பிடுவான். இன்னைக்கு ஜெஸ்வின் சூப் சாப்பிடுவான். நாங்கள் வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட போகிறோம். என் பர்த்டே அன்னைக்கு பண்ணது பிரியாணி, அதுக்கப்புறம் இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்கும். மீனுக்கு வந்து எனக்கு சீரக சம்பால வந்து பிடிக்கும். ஸோ சீரக சம்பால பண்ண போகிறோம். என்னம்மா காலையில் தூங்கி எந்திரிச்சு என்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம், அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம், இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு தூங்கிடுவான். அதுக்குள்ளே அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும். என்னம்மா இட்லி சாப்பிடலாமா? ஜெஸ்வினுக்கு நான் சூப்பு பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது, அவங்க அப்பா பண்ணால் தான் பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சு இப்போதைக்கு சூப்பு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை மட்டும் ஜெஸ்வினுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கெலாம் வந்து எப்படி சூப் ரெடி பண்ணுவீங்க? சும்மா நார்மலாக அந்த இதை கொதிக்க வைக்கிறது, சீரகம் போடுறது, இந்த மாதிரி தானே. ஆனால் ஜெஸ்வினுக்கு வந்து லைட்டாக காரம் இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து சாப்பிடுவான். சப்புன்னு இருந்தால் எதுவுமே சாப்பிட மாட்டானா. அதனால் அவனுக்கு லைட்டாக இஞ்சி பூண்டு. இன்னும் ஒரு வேலை கூட பண்ணலை. இனிமேல் தான் பாத்திரம் தேய்க்கணும், வீடு கூட்டணும், ஜெஸ்வினோட தொட்டில் எல்லாத்தையும் அலசி போடணும். அதில் என்ன சாப்பாடு ஊட்டினாலும் அதில் சிந்தாமல் சாப்பிட மாட்டானா. அதனால் அதையே வந்து வாரத்தில் ஒரு நாள் கழுவுற மாதிரி இருக்குது. அவனோட வாக்கரை வேற கழுவணும் இன்னைக்கு. எனக்கு நீ பேச போறியா? நீ பேச போறியாம்மா? ஓகே, அடுத்து பிரியாணி பண்ணும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜெஸ்வினுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன். லைட்டாக கொழுப்பு போட்ட சூப்பு. இது வந்து ஜெஸ்வினுக்காகவே வாங்கின வெள்ளி கிண்ணம். தூக்க சொல்ல போகிறான். Hey Google, play Vijay song. இந்த ஜெஸ்வின் இந்த வெரி குட். சூப்புனா மட்டும்தான் சாப்பிடுவான், மற்றபடி வந்து சாம்பார்னா அப்படின்பா. அது வாயை திறந்தே வச்சுக்கிட்டே இருப்பான். அது விழுகிற வரைக்கும் வாயை திறந்தே வச்சுருப்பான். ஹே கூகுள்னு சொல்லிட்டா போதும், ஜெஸ்வின் உடனே டிவி ஆட்டோமேட்டிக்காக பார்த்துருவான். பாருங்க. ஹே கூகுள், ப்ளே விஜய் சாங். நாங்கள் யாருமே சொல்லி கொடுக்கல. ஹே கூகுள்னு சொன்னாலே டிவியை தான் ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறான். ஸோ ஜெஸ்வின் குட்டியை நல்லா தூங்க வச்சாச்சு. இப்போ ஜெஸ்வின் தூங்கினா அப்படின்னா ஒரு 1 hour வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், எங்கள் ஜே வந்து பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குப்பையாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாக எங்கள் ஜே வர்றதுக்குள்ளே நான் ரெடி பண்ணணும். அவங்க ஒரு வேலையை விஷயமா வெளியே போயிருக்காங்க. வந்ததும் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆனால் அந்த டைம் ஜெஸ்வின் எழுந்திரிச்சிருவான். ஸோ இப்படியே ரொட்டீன் ஒர்க்காக போயிட்டே இருக்கும். இப்போ பிரியாணி பண்ணலை அப்படின்னா துணி துவைக்கிற வேலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், அதை பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து டெய்லி லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் ஜே கன்றாவியாக வச்சுட்டு போனதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் பாத்திரம் கிடக்கு, இதை தேய்க்க ஆரம்பித்தா ஜெஸ்வின் குட்டி எந்திரிச்சிருவான். ஸோ பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறமா வீடை ஃபுல்லாக க்ளீனாக கூட்டி விட்டுட்டேன் ஜே.
பிரியாணி பாத்திரம் அப்படியே இருக்கு. எதில் சமைப்பேன்? அது வந்து தேய்க்க ஆரம்பிச்சோன்னா ஜெஸ்வின் முழிச்சிருவான். அதனால வந்து பாத்திரத்தை மட்டும் தொடாமல் மற்ற எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஜெஸ்வின் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் போய் மேட்டை துவைச்சி போட்டுட்டு அது பாத்திரம் கிடைச்சா தானே பிரியாணி பண்ண முடியும். சரி பாத்திரம் மட்டும் தேய்ச்சி கொடுத்துட்டு போய் மேட்டை துவைக்கணும். நான் துவைச்சிட்டு நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே ஜெஸ்வின் முழிச்சிருவான். ஸோ அஸ் யூஷுவல் என்னோடய 2வது டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் மட்டும் ஜாலியாக பிரியாணியை மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல் கட்டிட்டு ஃபோனை பார்த்துட்டு எங்கேயாச்சும் படுத்துருவாங்க. என்னை அவன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் சாயங்காலம் 5 மணி ஆகுற வரைக்கும் அவன் இப்போ எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் தூங்க மாட்டான். அவன் ஒரு 3 மணி 4 மணிக்கு தூங்குற வரைக்கும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான் என்னைய. எப்படி இருந்த கிச்சனை நான் எப்படி மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? எங்கள் ஜேயும் வந்துட்டாங்க, நான் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். ஸோ பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பிரியாணி? என்ன பண்ணியிருக்கீங்க? மசாலா போட்டுருக்கேன். அம்மா வீடியோ அங்கே எங்கள் வீடியோ தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஒவ்வொரு குஷி ஆகிட்டான். காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி கோயிலுக்கு வரணுன்றதுக்காக தூங்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே என்னைய பார்க்க டிவியை பார்க்க, என்னைய பார்க்க டிவியை பார்க்க, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். யாருமா அது? அங்க யாரு? என்ன ஜே லெக் பீஸா? ஆமா 4 போட்டிருக்கீங்க. ஆளுக்கு 2 ஆமா. சும்மா சொல்றாங்க. செம்மையா இருக்கு ஜி, கலர்ஃபுல்லா, வாசம் வேற தூக்குது ஜே. ஜி இது வெந்த உடனே ஒரே ஒரு லெக் மட்டும் அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. வாசம் சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்ல போனால் பிரியாணி லைட்டாக காரம் இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ஜீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதியும் சாப்பிடுவேன், ஆனால் ஜீரக சம்பா வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நேற்றே டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஆஃபீஸ் போகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு. இந்த வீடியோவே வந்து எங்கள் கடை நான் 3 நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன். எங்கேஜே எப்படி இன்னும் 3 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து வீடியோவே கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் டிலே ஆகிட்டே இருக்குது. ஒரு வீடியோ எடுத்தால் அதை முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகிடுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் 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 சொல்லிடுமா.